ஐஸ்வர்யா வந்து ஹெட் ஷெஃப் கிட்ட சாரி கேட்கும்போது ஹெட் ஷெஃப் வந்து இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு பர்த்டே பார்ட்டி இருக்கு, நீ இந்த கேக்கை ரெடி பண்றேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு போயிடுவாங்க. ஐஸ்வர்யா அந்த கேக்கை ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு ஷெஃப் வந்து கிச்சன்ல இருக்கிற ஃப்ரீசர் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா நீங்க லாபில இருக்கிற ஃப்ரீசர் யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஐஸ்வர்யா அந்த கேக்கை ரெடி பண்ண உடனே ஃப்ரீசர்ல வச்சுட்டு கிளம்பிடுவாங்க. அந்த நேரத்துல வெற்றிக்கு அவங்க அம்மா கிட்ட வந்து கால் வரும். அந்த நேரத்துல அவன் போன்ல சார்ஜ் இல்லாததுனால அந்த ஃப்ரீசரோட ஒயரை எடுத்துட்டு இவன் சார்ஜ் போட்டுக்கிட்டு இவங்க அம்மா கிட்ட போன் பேசுவான். அப்ப அவங்க அம்மா அழுதுகிட்டு இங்க கடன் கொடுத்தவங்க தொல்லை தாங்க முடியல, ஒரு 2000 ரூபாய் இருந்துச்சுன்னா அமுச்சு விட்றா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்டே சொல்லுவாங்க. வெற்றியும் சரின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது அந்த ஃப்ரீசரோட ஒயரை போடாம அவன் மட்டும் கிளம்பிடுவான். ஐஸ்வர்யா வந்து பார்க்கும்போது கேக் உருகி வேஸ்டா போயிருக்கும். இதை போய் ஹெட் ஷெஃப் கிட்ட சொல்லும் போது அவர் நான் இன்னொரு கேக்கை ரெடி பண்ணி வச்சிருப்பேன், அதை போய் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஐஸ்வர்யா அதுக்கு ஹெட் ஷெஃப் கிட்ட ஆல்ரெடி இது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டதுக்கு பிளான் பி இல்லாம இந்த ரெஸ்டாரண்ட்டை நடத்த முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. இதுக்கு பனிஷ்மெண்டா நீ இன்னும் 2 வாரத்துக்கு சமைக்க கூடாது, ஒன்லி மாப் மட்டும் தான் போடணும்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கிட்ட ஹெட் ஷெஃப் சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. ஐஸ்வர்யா அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது பார்த்தாலும் தெரியுது ஹெட் ஷெஃப் தான் அவங்க அப்பான்னு. அப்ப ஹெட் ஷெஃப் வந்து ஐஸ்வர்யா மேல நிறைய நம்பிக்கை வச்சிருக்கிறதாவும் இதுக்கு மேல இந்த மாதிரி தப்பு நடக்காத மாதிரி பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு கிளம்பிடுவாரு.